இந்த வீடியோவில் நம்ம தாய் கிழவி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, லைக் ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் காமெடி அப்படின்ற ஜானரில் வந்த படங்களில் இந்த படம் வந்து ரொம்ப நிஜமாலுமே நம்மளை வந்து சிரிக்க வச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். லைக் இட் ஒர்த் தி மணி. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். படம் ஸ்டார்டிங்லேயே வந்து ராதிகா மேம் காட்டுறாங்க. ஷி ஆக்டட் ஆஸ் ஓல்ட் லேடி. ஓகே, அவங்க பேர் வந்து அதில் பவுனுத்தாயி. அண்ட் அவங்க கூடவே நிறைய காமெடி ஆக்டர்ஸ், அதனால காமெடிக்கு பஞ்சமே இல்லை. லைக் சிங்கம்புலி சார், முனிஷ்காந்த் அண்ட் வந்து பாலசரவணன், இவங்களோட கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு நகைச்சுவை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூல் பி லைக் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க படம் ஃபுல்லாக. ஓகே, படத்தோட அட்வான்டேஜ் அப்படின்னு எந்த அளவுக்கு காமெடி சொல்கிறோமோ அதை விட இந்த படம் பேசுகிற மெசேஜ், ஓகே, லைக் ஃபெமினிசம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வர்ற தமிழ் படங்களில் வந்து இந்த டாக்ஸிக் ஃபெமினிசிட்டி எல்லாம் காட்டுறாங்க. லைக் ஆண்கள் பண்ணுற தவறுகளையும் நானும் பண்ணுவேன், அதனால நான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு ஃபெமினிசம் அப்படின்றது என்னன்றதை ரொம்ப சட்டிலாகவும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஆழமாகவும் இறக்குற மாதிரி இந்த மூவியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த மூவி வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா ஜனங்களாலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கு. இந்த படத்தை வந்து மோர் தேன் ரிவ்யூ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் இருந்த தியேட்டரில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு நல்ல ஒரு காமெடி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஒரு காமெடிக்குமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே வந்து நல்லா சிரிச்சாங்க. அண்ட் இந்த படம் ஸ்டார்டிங் கதையிலே நான் சொன்ன மாதிரி ராதிகா மேம் வராங்க. அண்ட் இதில் வந்து அவங்க ஒரு அடாவடி கிளவியா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த பவுனுத்தாயின்ற கேரக்டருக்கு ஷி ஜஸ்டிஃபைட். ஓகே, லைக் அங்கே ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து வட்டிக்கு பணம் விட்டு அதுலேருந்து வர்ற காசை வச்சு லைக் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லைக் அவங்க வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க அந்த மாதிரி. ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்க, ஒரு பொண்ணு. ஓகே, முதல் பையன் சிங்கம்புலி சார். அவர் வந்து ஊரில் வந்து எல்லாருக்கும் மைக் செட் கட்டுறதுன்னு, சுபகாரியங்கள் அப்புறம் வந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் மைக் செட் கட்டுற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. 2வது பையன் வந்து ஆட்டோ டிரைவர். ஓகே, 3வது பையன் தான் பாலசரவணன். அவர் வந்து மாலை கட்டுறது. இந்த 3 பசங்களுமே வந்து அவங்க தொழிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் கேரக்டராக இருக்கா இந்த படத்தில் காட்டுறாங்க. ரொம்ப டீப் கேரக்டரைசேஷன் இருக்குது. அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க 3 பேருக்கும் அவங்க மதர், அதாவது பவுனுத்தாய் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ஏன் வந்து அவங்க வந்து அம்மா கூட இல்லை அப்படின்றத காட்டுது. அண்ட் அவங்களுக்குன்னு சொன்னல அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு இவங்க வீட்லேயே தான் இருக்காங்க. இவங்களுக்குன்னு வந்து வேலை செய்கிறது, சாப்பாடு செஞ்சு போடுறது அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இது, நமக்கே வந்து பவுனுத்தாயின்ற கேரக்டர் இவங்களோட பொண்ணை தன்னோட சுயநலத்துக்காக வேலை செய்கிறதுக்காக மட்டுமே வந்து வீட்டில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஆனால் படம் போக போக தான் வந்து they are conveying a strong message. லைக் ஒரு பொண்ணு வந்து யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த இண்டிபெண்டன்சி கொடுக்கறதே வந்து மணி அப்படின்ற பவர் தான். அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் வந்து மற்ற விஷயங்களை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் சஃபிஷியன்சி எப்படி பார்த்துக்கிறதுன்றதை இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமாக பேசுது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். லைக் பவுனுத்தாயின்றவங்க வந்து அவங்க வந்து வட்டிக்கு வாங்குறதுனால ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அவங்கக்கிட்ட கடன் வாங்கினவங்களாம் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நம்ம வந்து கடனை திருப்பி கட்ட தேவையில்ல, வட்டி கட்ட தேவையில்லன்னு வந்து தே ஆர் ப்ரேயிங் டு காட், கருப்பு சாமியை கும்பிட்றாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுனாக்கா பவுனுத்தாய்க்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்துடுது. அதாவது லைக் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அட்டாக் வந்துடுது. ஸோ வர்றதுனால அவங்க வந்து படுத்த படுக்கையாடுறாங்க. ஊரில் இருந்த எல்லாருமே வந்து சரி இந்த தாய்க்கலை வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பெற்ற பசங்களுமே வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க. அம்மா போனால் சந்தோஷம் அப்படின்னு போகிறதுக்காக வழிகளை பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் வர்றாரு இளவரசு சார். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா போன வாரம் தான் வந்து ஒரு 160 சவரன் தங்கத்தை வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் சீட்டு கட்டுவாங்க. ஒரு 8 வருஷமாக சேர்த்து வச்சது தான் வந்து போன வாரம் வந்து 160 சவரன் எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் அந்த 3 பசங்களை வந்து அம்மாவை பொழைக்க வைக்கணும், பொழைக்க வச்சு அந்த 160 சவரனை வந்து நம்ம சொந்தமாக்கிக்கணும். ஏன்னா வந்து இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது, தங்கம் வந்து பொண்ணுங்களுக்கு தான் போய் சேரும், இடம்லாம் இருந்தால் தான் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். இந்த டைமில் நடக்கிற காமெடிங்கள் வந்து நீங்கள் நிஜமாவே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அதாவது நீங்கள் நிஜமாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து ஏதோ காமெடி வச்சோன்னு இல்லாமல் அது அந்த கதையோட போக்கிலே வருது. அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா பவுனுத்தாயோட மருமகன் கேரக்டர். ஓகேவா, அவரும் வந்து இந்த கேரக்டரில் வந்து ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்காரு. லைக் ஈஸ் லைக் அந்த கேரக்டருக்குனே செஞ்ச மாதிரியான ஒரு ஆளாக ஹீ இஸ் பீன் மூவிங் ஆல் அலாங் தி ஃபிலிம். அண்ட் அவங்க பொண்ணாக நடித்த அந்த கேரக்டருமே சரி, லைக் ஷீ டிட் ஹர் பார்ட் வெரி வெல். ஸோ ஓவராலாக இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும், அதாவது நான் சொன்னல இந்த மாதிரி வந்து அவங்க பேரலிட்டிக் அட்டாக்ல போயிட்டாங்க, இந்த 160 சவரன்
அந்த 3 பசங்களும் கிடச்சிச்சா, இல்லைனா வந்து அது அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்துச்சா, இல்லைனா வந்து அந்த மருமகனுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்ற கதை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ 1 2 இடங்கள்ல கொஞ்சம் லேகாக இருந்தாலும் படம் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கவே அடிக்காது. திஸ் மூவி இஸ் ரியலி ஒர்த் ஃபார் யுவர் மணி. ஓகேங்களா? இதெல்லாம் படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன். படத்தோட மெயின் ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் ராதிகா மேமோட அந்த ஒரு பிரில்லியன்ட் ஆக்டிங்கே சொல்லலாம். ஷீ லிட்ரலி லிவ்ட் ஆஸ் அ ஓல்டு பர்சன். ஒரு தாய் கிழவியாகவே அந்த இடத்துல இருக்காங்க. பட் எந்த இடத்துலையும் அவங்களோட கெத்தை அவங்க விட்டு கொடுக்கல. அதே மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் தே டிட் தேர் ரோல் பர்ஃபெக்ட்லி வெல். படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 1 2 இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் லேசாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் லவ் இட். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை மியூசிக்கோ எதுவுமே வந்து நம்ம மனசுக்கு ஓட்டுற மாதிரி இல்லை. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எந்த ஒரு பாட்டுமே வந்து நம்ம மைண்டில் வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி கிடையாது. பட் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் திஸ் மூவி கன்வேஸ் அ பிரில்லியன்ட் மெசேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் மூவி தாய் கிழவி. நீங்கள் இந்த டைமில் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் தட் திஸ் ஒர்த் ஃபார் யுவர் மணி. And thank you guys, thanks for your support, and we'll see you on in some other video. Signing off from you, MSB Talks.